Hello students, welcome to our channel. Today we are discuss about exercise 1.2ல fourth sum தான் பார்க்க போறோம். Fourth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா represent each of the given relation by arrow diagram, graph, roster form எழுத சொல்லியிருக்காங்க. Relation define பண்ணியிருக்காங்க x, y such that x equal to 2y. X set of elements y set of elements கொடுத்திருக்காங்க. Relation define பண்ணலாமா? Given x equal to 2y. First number y ஓட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவும் அப்ளை பண்ணலாம். When y equal to 1 அப்ளை பண்றேன். x equal to 2 into 1. 2 ones are 2. Next y equal to 2. x equal to 2 into y ஓட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் 2. 2 2s are 4. Next y equal to 3. x equal to 2 into 3. 2 3s are 6. Next y equal to 4. x equal to 2 into 4. 2 4s are 8. xன்ற செட்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கிற எலமெண்ட்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2ன்ற எலமெண்ட் இருக்கு, 4ன்ற எலமெண்ட் இருக்கு, 6ம் 8ம் இருக்கான்னு பாருங்க. 6ம் 8ம் இல்ல. இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே எந்த செட்ல இல்ல? எக்ஸ்ன்ற செட்ல இல்ல. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு நான் எக்ஸ்ன்னு போட்டேன். அப்ப நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ணும்போது இந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இந்த ரிமைனிங் இருக்கிறது எழுத தேவையில்லை. இது ஏன் எழுத தேவையில்லைன்னா இந்த 6ம் 8ம் எக்ஸ்ன்ற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல இல்ல. அதனால அதை எழுதாதீங்க. தேர்ட் சம்ல சொன்ன மாதிரி சைட்ல எழுதிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் எழுத தேவையில்லை. எப்பவுமே என்ன வரணும்? எக்ஸ் காமா ஒய் வரணும். கேர்ஃபுல்லா பாருங்க. இங்க மாத்தி எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணிருக்கோம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. 2, 1 இங்க என்ன வரும்? 4, 2. இதை நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. ஏன் ரைட் பண்ண தேவையில்ல? இந்த 6ம் 8ம் எக்ஸ்ன்ற செட்ல இல்ல. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அதை எழுத தேவையில்ல. R equal to set of all 2, 1, 4, 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எப்பவுமே கொஸ்டின்ல எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. எக்ஸ் என்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5. ஒய் என்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராமுக்கு ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். இங்க எக்ஸ், இங்க ஒய். எக்ஸ் என்ற செட் ஆஃப் எலமெண்ட் 2 3 4 5. ஒய் என்ற செட் ஆஃப் எலமெண்ட் 1 2 3 4. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? 2, 1 4, 2. அப்ப 2ன்ற எலமெண்ட் எதுக்கு மேப் பண்ணும்? 1க்கு மேப் பண்ணும். நெக்ஸ்ட் 4ன்ற எலமெண்ட் எதுக்கு மேப் பண்ணும்? 2க்கு மேப் பண்ணும். இதுதான் ஆரோ டயக்ராம். செகண்ட் சப்டிவிஷன் கிராஃப். ஸோ கிராஃப் நான் இங்கே ட்ரா பண்றேன். செகண்ட் சப்டிவிஷன் கிராஃப். கிராஃப் வந்து சும்மா ரஃபா ட்ரா பண்ணலாம். அக்யூரேட்டாலாம் வந்து ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸ் எழுதிக்கிறேன். இங்க 0 1 2 3 4 5 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன இருக்கு? 2, 1. ஸோ எக்ஸ்ல வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. 2, 1. நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன இருக்கு? 4, 2 4 2 4, 2. கிராஃபும் முடிச்சிட்டோம். லாஸ்ட் சப்டிவிஷன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ணி எழுதணும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதுதான். தேர்ட் சப்டிவிஷன் roster form. Roster form are equal to set of all 2, 1 4, 2. ஸோ உங்களை கொஸ்டின்ல ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் போட்டுட்டேன். நீங்க ஏபிசின்னு போட்டுக்கோங்களா. நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.